2023லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவியான ஷார்ட் கமிங்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ரோம் காம் ட்ராமாவை எடுத்திருக்கிறாங்க. இப்போ தமிழ் டப்பிங்கோட இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, படத்தில் வரக்கூடிய நம்ம ஹீரோ பேர் வந்து பென். ஸோ இவர் வந்து ஒரு தியேட்டரில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அவங்களோட மனைவியான மிக்கோ கூட ஒரு சின்ன வாக்குவாத சண்டை. ஸோ அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் இப்போ 2 பேருமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி போகிறாங்க அவங்களோட ஒய்ஃபு. ஸோ வந்து நியூயார்க்கில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்பு பெருசாக போகுது. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் மிக்கோ கூட இருந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால் மிக்கோவை தேடி நியூயார்க்குக்கு போக அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, திருப்பி மிக்கோவை பார்த்து தன்னோட தவறுகளை ஒத்துக்கிட்டு திருப்பி சேர்ந்தாங்களாங்கிறதா படத்தோட கிளைமேக்ஸு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வழக்கமான ஒரு ரோம் காம் ட்ராமா தான். ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்டிங்ஸ் தான் கண்டிப்பாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த சைனீஸும் கொரியனும் சேர்த்த மாதிரியான ஒரு கேஸ்டிங்ஸ் தான் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அவங்க அந்த பேசியக்கூடிய கான்வர்சேஷன் அதை தமிழ் டப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தென் இதை தாண்டி ஹீரோவோட கதாபாத்திரம் எழுதின விதம், ஸோ அந்த கதாபாத்திரத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிற்போக்கு சிந்தனைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை அக்செப்ட் பண்ணிக்காம ஸோ பழசில் எப்படி இருந்தாங்களோ அதுதான் இப்போவும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியை சேர்ந்தவர். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப்பில் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் தீமே. அதில் ஹீரோக்கு கூட ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு பெண். ஸோ அந்த கதாபாத்திரம் எழுதின விதம், அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்குமே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தில் ஒரு 5 கேரக்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. அதில் மொத்தமாக ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் இம்பார்ட்டனு. ஸோ அந்த 3 கேரக்டருக்குமே நல்லா டெப்த் கொடுத்து நல்லா எழுதியிருக்காங்க. சொல்ல வரக்கூடிய கருத்தை நல்லா போல்டாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் போட்டு முடிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு 1 டைம். ஃபேமிலிஸோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றபடி கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி.